இவர் புது வரவே இருக்கிறார். எங்க இருந்து வர விரதி திடீர்னு என்ன கேட்ட நானே தேடி பிடிச்சி வந்திருக்கிறேன். நீ வர டவுட்டா கேட்குற இது வீடா அது வீடா. இதுதான் வீடு. குழந்தை வயசல்லாது ஒரு மாதிரி வீடு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வீடு. கூகுள் மேப் பிள்ளையாட காட்டினதான் சரியாக தான் காட்டினது. எனக்கு தான் ஞாபகம் இல்லை. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுதான் வீடு. என்ன கேட்ட நானே தேடி பிடிச்சி வந்திருக்கிறேன். நீ வர டவுட்டா கேட்குற இது வீடா அது வீடா. இதுதான் வீடு. இப்போ நாங்கள் வாரது உள்ளுக்குள்ளே இருக்க ஒருத்தருக்குமே தெரியாத. வாங்க உள்ளுக்குள்ளே வந்து எக்கச்சக்க பூக்கண்டுகள் வச்சிருக்கு. வீட்டுக்காரர் 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 இல்லையா? ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து வர விரதி எப்படி இவர் புது வரவே இருக்கிறார். எங்க இருந்து வர விரதி திடீர்னு யாழ்ப்பாணத்துல இருந்து வர மாதிரில செல்லவே இல்ல. முதல் வாரட்டு சொன்னா தானே கொஞ்சம் சர்ப்ரைஸா வர. நான் கிண்ணியோட நிக்கலன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். வீடியோ பார்த்துக்கிறாரப்பா. நல்ல காலம் வந்தீங்க. இல்லாட்டி நாங்க வந்துட்டு அப்படியே போக வேண்டியதா. அது சரி. விளங்குதா அலின் வளர்ந்துட்டேன். என்ன அலினுக்கு சாக்லேட்ஸ் பண்ணி வரையும் சாக்லேட் இருந்தாங்க. அலினுக்கு தான் இது. அலினுக்கு தான் இது. எங்களை இவரை விட்டுட்டே நீங்க இல்ல அவருக்கும் இருக்கு. அவர் இப்ப சாப்பிட மாட்டாரா? ஐயோ, அப்பா மாதிரியே இருக்க. இவரால் புது வரவு. போன முறை வரைக்கும் ஆள் இல்ல. மாமா கைதாங்க, மாமா கைதாங்க, மாமா சிட்டு பால் சிட்டு பூ. நல்ல இத விளங்குது. நாளைக்கு இன்னைக்கு ஃபுல் ஹாப்பியா. இன்னைக்கு நான் வந்தானே. எது யூசுப் தம்பிக்கு அடிக்கிற நீங்களா? என்ன வலிக்கிட்டு விடிய வலிக்கிட்டது என்னத்த சொல்ல. வர லேட் ஆயிடும் ப்ரோ. நாங்க ஒருத்தர் போறதுக்கு பயணமா இந்த ஃபுல்லா ப்ரோகிராம் எல்லாம் கேன்சல் பண்ணணும். கெஸ்ட் வந்து அப்ப நாங்க அப்படியே போறோம். எப்படியோ நாங்க வெளியில தான் ரூபடுத்திப்போம். உபயில் வந்து வீட்டு அடிக்க சொல்லிடுறோம். நிக்கவே வாட்டம். நாங்க வெளியில தான் நிக்க போறோம். இங்க விசிட் பண்ணிட்டு போவோம். என்ன உங்களை மட்டும் கூட்டி கொண்டு போறோம் வீட்டுக்காரத்துல. உள்ளுக்கு வாங்க. சரி, ஓகே ஓகே, சரி சரி. இப்போ வந்த நாங்கள் வந்த உடனே சொல்லாம கொள்ளாம வந்தாலும் இங்கே பிரியாணி இருக்கு. பழமையா ஃப்ரைடே தான் வந்துட்டு சமைக்கிறேன். இன்னைக்கு நான் குழம்பு வந்துருக்காங்க. இல்ல நாங்க வந்தது காண்டி சமைச்சதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் சமைக்கல. எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிண்ணியாவில் நின்றுனாங்க. கிண்ணியாக மணந்துட்டு எங்களோட பிரியாணிய கிடைக்கணும். அங்கே அம்மா நிக்கிறா, மற்றது அக்கா நிக்கிறா, எல்லாரும் நிக்கிறோம். நீங்க சாப்பிடலையா? நாங்க சாப்பிட்டாச்சு. உங்களை கடுமையா கவனிக்கணும். ஐயோ, அப்படி எடுத்து தேவையில்லை. பிரியாணி ஜெரினா வந்து ஸ்பெஷலா கவனிக்கணும். ஜப்னாவில் எங்களுக்கு ஃபுல்லா எல்லா உதவி செஞ்சேன். எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் விட்டுருவோம். அவர் பழைய ஆள். நல்ல பீஃப் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் சாப்பிட்றேன். அந்த இது கறி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வித்தியாசமாக. சிக்கன் டபுள் இருக்கு. நன்றி. நல்லா சாப்பிடுறோம். அந்த மாதிரி பிரியாணி உண்டு. நன்றி, மிக்க நன்றி. போன முறையும் வந்து அட்டகாசமான ஒரு சாப்பாடு வந்து போன முறை பிரியாணி கிடைக்கலாமா? பிரியாணி இல்லை. அந்த ஒரு ஊருக்கு வந்து ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேஸ்ட் அக்கறைப்பட்டு டேஸ்ட்.
மகள் அடிக்கடி பிரியாணி கேட்குறேன் இன்னைக்கு நைட் டைம் வச்சுட்டா பாபா வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லி அவட சர்ப்ரைஸ் இன்னைக்கு இழைச்சிட்டாங்களுக்கு கிடைச்சிருக்கு சாப்பாடுக்குள்ள குப்பை போட்டு சொல்றாங்க கருவேப்பிலை அதான் இங்க அப்படித்தான் பேச்சு வழக்கன்னு பேச்சு வழக்கு ஒரு பிரதேசங்கள் பேச்சு வழக்கன்னு நாங்கள் கந்தலன்றா கந்தல் கழிவு போடுறது கழிவு போடுறது அப்படியே கழிவு ஓ அந்த ஹட்டனுக்கு போன இடத்துல கதைக்காங்க ஒன்றுமே விளங்குது இல்லை ஹட்டன் தமிழ் நிறைய விளங்குது இல்லை இந்த 750 750க்கு 250ங்களா 750ங்களா சில பேர் எங்களுக்கே விளங்காது 900க்கு 800 அந்த ஹட்டனுக்கு போன சாப்பாடு சட்டப்படி சாப்பாடா ஹட்டனில் கொத்து சாப்பிட்டு ரைஸ் சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டு கடும் சட்டப்படியாக இருந்துட்டாங்க அந்த அடுத்தது ஹட்டனில் இருக்கிற அந்த ஆட்கள் வந்துட்டு ஹட்டன் அந்த பணிகளை பேசினாங்கடா ஏன்னா அந்த மலையத்து மக்கள் வந்துட்டு பேச்சு வித்தியாசம் ஃபுல்லாக டோட்டல் வித்தியாசம் விஜயலைங்கிறதுக்கும் அந்த ஃபுல்லாக வித்தியாசமாக இருந்துச்சு அவர்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாக வித்தியாசமாக இருந்துச்சு எடுத்து அவங்க நல்லா வச்சு கொடுங்க சரி இல்லை 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 சாப்பிடுங்க வச்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டுக்கு சாப்பாடு நம்பி வந்தாச்சு வேற இதோட சாப்பாடு இருக்க வேண்டிய நல்லா வச்சு சாப்பிடுவோம் இந்த வீடியோ பார்க்குறாங்க என்னது நினைக்கிறேன்னு தெரியா சாப்பாடை தான் வாங்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க சொல்லிட்டு வந்து கேட்டு சொல்லி மகள் டக்க கொடு மகள் யாருக்கு பால் சமைச்சு குழந்தை வயதல்லாது இங்க வந்து சாப்பாடு மாலுக்கு சமைச்சு நல்லா தடுவிக்கும் அப்பா போய்க்க கூட்டி கொண்டு போறோம் அதுதான் வந்துருக்கேன் ஆட்டோல கடுங்க நாட்டு அப்படியே கூட்டி கொண்டு போய் அடுத்தது உங்களை யாழ்ப்பாணத்துல இருந்து எடுத்துக்கு வந்த என்ன வாங்கிக்கிறது யாழ்ப்பாணத்துல இருந்து உமா கொடுத்து இடியாப்பத்தை 10 வருது நீங்க வாரன்னு தெரியாது இல்லாட்டி இன்னும் ஒரு 10 வாங்கிக்கிறது சொல்லிக்கலாம் இடியாப்பத்தாட்டு அந்த இடியாப்பத்தாட்டுல ஃபுல்லா நாங்க இடியாப்பம் சொல்றேன் எப்படி இருக்கிறேன் பிளாஸ்டிக் வந்து அதான் நீங்க அதுல கணக்கு தெரியாது நீங்க வாரன்னு தெரியாது அதுக்குள்ள வீடியோ எடுத்துனீங்கல்ல ஃபுல்லா இல்ல இடியாப்பத்தட்டு வாங்கினேன் காணா 10 வாங்கிக்கு வந்து என்ன 10 தானே வாங்கி வந்து 10 தானே விக்கிறது வாங்கினேன் அது 10 காணா எங்களுக்கு மகளுக்கு இவ்வளவு அப்பம் என்னவா இவ்வளவு அப்பம் இந்த பிள்ளைக்கு 20 அப்பத்தாட்டு வாங்கி கொடுத்ததுல இருந்து உமா ஃபுல்லா வந்துகிட்டு இடியாப்பம் தான் சரி நல்ல சாப்பிடுங்க சரி சரி நல்ல வீடு சாப்பிடுங்க பருப்புக்காரி சாப்பிடலையா சாப்பிடு சாப்பிடுங்க எப்ப சாப்பிடுங்க அந்த 2 சாதி வாங்கிக்கு வந்து நினைக்கிறது தானே எனக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வர போல இல்லாட்டி இன்னைக்கு ஊருக்கு போய் அதை நீங்கள் அனுப்பணும் இந்த இப்படி ஹோட்டல் போட்டது இதில் அந்த புட்டு சுட்டது என்ன மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ புட்டு மாதிரி கடை சாஃப்டாக இருந்துச்சுனே இது வந்து எங்களுக்கு குட்டியாக வரும் சாப்பாடுல கொஞ்சம் நாங்க கொஞ்சம் இது இஞ்சால கடையில் எடுக்கலாம் இங்க இல்லை எங்களுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் நாங்களும் மகளும் ஏடே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதில் வந்துட்டு அதுதான் நான் சாப்பிடுங்க நல்லா உங்களை வீட்டை வந்துட்டு தங்குங்க சொல்லியிருந்தோம்
இல்லை அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் சங்கோம் பண்ணாங்க. நான் மேக்ஸிமம் கேட்டேன் வாங்க வீட்டை சங்கோம் பண்ணுறது. இல்லை எங்களுக்கு ரூம் எடுத்தாங்க, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நாங்கள் நைட்டில் வந்துட்டு தூங்க மாட்டோம். ஒன்று கேட்டதே பெரிய விஷயம் ப்ரோ. எங்களுக்கு இதுவே காணும். எப்படி நமக்கு அது செட் ஆகாது, அவருக்கு செட் ஆகுது. இல்லை என்னச்சுன்னா யாழ்ப்பாணத்துல வந்து தனியாக ஊழல் கடும் பிரைவேசியை பச்சிலசாவே இருந்து பழகிட்டு விடிய விடிய படுக்கிறோம், விடிஞ்சா படுக்கணும். அப்போ அது செட் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்கு, போய் காட்டுவோம். என்ன மாதிரி ஒரு கபானா செட்டிங் கொண்டு வந்து பீச் சீ சைட்டில் வந்துக்கிட்டு அந்த மாதிரி பார்ப்போம். அழகான காத்தடிக்கிற ரூமோட சேர்த்தா மாதிரி அழகா இதே லைன்ல அதெல்லாம் நின்றுனாங்க. போன முறை இதே லைனில் அன்னைக்கு தொங்கல் ரூமில் நின்றேன். இங்கேருந்து ஃபுல்லாக பீச்சில் காற்று நான் பார்த்து கேட்டு பார்த்தாலே விளங்கும். டபுள் பெட்டோட சரியா ஷோ பார்க்கல, கண்ணில் விளங்குது. திடீரென்று நண்பரும் வந்துட்டார் கிளாஸை முடிச்சு. இப்போ அவர் வந்துட்டு ஃப்ரீ ஆகிருக்கேன். ஒன்றும் செய்யலாது, இவங்க வாரன்னு சொல்லலை. சரியா இவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போல கட்டாயம் கோல் அடிங்க, அப்போ தான் நானும் வந்துட்டு லீவு போட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு வாரம் வந்து சரியா அப்போ அதனால ஒன்றும் செய்யலாது. கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்ல காலம். இன்றைக்கு தான் நானும் குடும்பத்தில் இருந்து ஊருக்கு வந்த உடனே காலத்தில் ஹோல்ட் பண்ணி எங்கன்னு கேட்டேன் வந்துக்கிறிக்காங்களாம் சொல்லியிருந்தாங்க. கிண்ணியாவில் தங்கிட்டு இருந்தேன். அப்படி வைக்கிறப்பத்துக்கு வரையா பண்ணாங்க. வந்து ஊட்ட சாப்பிட்டாச்சு. அதுவும் சாப்பாடு வந்துட்டு எதிர்பாராது. இன்னைக்கு நான் ஊட்ட வந்தேன். அப்போ வேற ஒரு பாட்டி தான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருந்தேன். அப்போ அந்த சாப்பாடோட சேர்த்த மாதிரி அலசின் எதுவும் சாப்பாடு அப்படி நல்லா இருந்துச்சா? அந்த மாதிரி சாப்பாடு நாங்களே வயிறு இரவு சாப்பாடு இல்லை. சரி சார் இல்லை எப்படி சாப்பாடு என்ன சாப்பிட்டு சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியாது என்ன சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுக்கு ஒன்று நம்மகிட்ட சொல்லி ஸ்பெஷலாக நிறைய விஷயம் பார்க்குறேன். ஆனால் குறுக்கலாம் வந்து செய்கிறாங்க. போன முறையும் திடீர்னு வந்திருந்தாங்க, இப்பயும் திடீர்னு வந்திருந்தாங்க. நல்ல விஷயம் என்னென்னா இவரும் காலையில் கொழும்புல இருந்து தான் வந்து இல்லைன்னு சொன்னால் மாட்டி. சரி ஓகே, நீங்க இனி அடுத்தடுத்த வீடியோ எங்களோட ஏரியாவை சுற்றி காட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.